ஏன் திடீர் எங்களுடைய முஸ்லிம் மக்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் உண்மையாக முஸ்லிம் சமூகத்துக்கு நல்லது செய்திருந்தால் நீங்கள் முஸ்லிம் மக்கள் உங்களோடு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நெஞ்சை நிமித்தி நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே மாகாண சபையை நடத்தி பாருங்கள். யார் கிழக்கு மாகாணத்திலே வெல்லப் போகின்றார்கள் என்பதை முஸ்லிம் மக்கள் உங்களுக்கு காட்டுவார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம். இன்று இலங்கை மத்திய வங்கியினுடைய மீளாய்வு பற்றிய அறிக்கை ஒத்திவைப்பு வேலை விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நான் என்னுடைய மாவட்டத்திலே மக்களினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற 2-3 முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக இந்த சபையிலே முதலிலே தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சினால் சுகாதார சிற்றூழியர்களுக்கான விண்ணப்பம் கோரப்பட்டு கடந்த 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையிலே அவர்களுக்கான நேர்முகமான ஒரு இன்டர்வியூ ஒன்று நடைபெற்றதாக அறிய கிடைக்கின்றது. இதற்கு திருகோணமலை மாவட்டத்திலே பல நூற்றுக்கணக்கானவர்கள் விண்ணப்பிருந்த போதிலும் அதிலே 50 பேர் அளவிலே நேர்முகத்துக்கு அழைக்கப்பட்டு விண்ணப்பித்த பலர் இருக்கின்ற பொழுது இந்த 50 பேரை ஏற்கனவே அரசாங்க ரீதியாக அங்கிருக்கின்ற இந்த பிரஜா சக்தி உறுப்பினர்கள் ஊடாக தெரிவு செய்யப்பட்டு இந்த இன்டர்வியூ அந்த வைத்தியசாலையிலே நடைபெற்றிருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய மாவட்டத்திலே நடந்திருக்கின்ற ஒரு அநீதியாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையால் தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கு விண்ணப்பிக்கப்பட்ட அனைவரையும் அந்த நேர்முகத்துக்கு அழைத்து அதிலே சிறந்தவர்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆகையால் அந்த விடயத்தை இந்த இடத்திலே நான் முதலிலே ஞாபகமூட்டிக் கொள்வதோடு, இரண்டாவதாக இந்த ரித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பலர் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்று ஏனைய விவசாயமாக இருந்தாலும் அல்லது கால்நடை ஏனைய பொதுமக்களாக இருந்தாலும் சிலருக்கு ஏதோ ஒரு அடிப்படையிலே நிவாரணங்கள் வழங்கப்பட்ட போதிலும் இன்னும் இந்த மீனவர்களுக்கான ஒரு நிவாரணம் வழங்குகின்ற ஒரு செயற்பாடு இன்று எங்களுடைய மாவட்டத்திலே இன்னும் நடைபெறாமல் இருப்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த புயல் காரணமாக அவர்களுடைய பொருளாதாரம் மிக மோசமான முறையிலே இல்லாமலாக்கப்பட்டது. அவர்களுடைய உடைமைகள், அதாவது போட், தோணி, வலை போன்ற பல மீன்பிடிப்பு உபகரணங்கள் இதன் மூலமாக சேதமடைந்தாலும் இதனுடைய பதிவுகள் பெறப்பட்டு இவர்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொன்னாலும் இன்னும் அதற்கான நிவாரண ஏற்பாடுகள் இதுவரைக்கும்